11 பேருக்கு கொள்ளை அச்சுறுத்தல். புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் குண்டுவெடிப்பு. காவல் நிலையத்தில் வெடித்து சிதறிய வெடிபொருட்கள். 7 பேர் பலி. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள். நாடாளுமன்றத்தில் கடுமையாக எச்சரித்த சபாநாயகர். பிரதானிய உயர்ஸ்தானிகரை சந்தித்த டில்வின் சில்வா. தென் மாகாணத்தின் கந்தர போலீஸ் பகுதியில் 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தர போலீஸ் வட்டாரத்தில் 72 மணித்தியாலத்திற்குள் துப்பாக்கி சூடு நடாத்தப்படும் என நம்பகமான புலனாய்வு தகவல்களை சுட்டிக்காட்டிய கந்தர போலீசார் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கந்தர பகுதியில் இருக்கும் தெய்வாலி என்ற திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரினாலே கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இப்போது இவர் துபாயில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்பகுதியில் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அவர் அனுப்பியதாகவே போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலருக்கு வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் கந்தர போலீசார் தெரிவித்துள்ளனர். நெவுந்தர தேவாலயத்திற்கு முன் கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் இருவர் சுட்டுக் கொல்லப்படுவதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்படுகின்றது. அதில் கொல்லப்பட்ட யோமில் என்பவரின் அண்ணன் கடந்த 12ஆம் தேதி அங்குணுகொல பெலச பாதுகாப்பு சிறைச்சாலையில் கழுத்து வெட்டி கொலை செய்ய முயற்சித்த போது தப்பித்த நிலையில் தங்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடாத்தப்படும் என்று அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது. சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். அதோடு அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் குறித்த பேச்சு நடந்து வருகின்றது. நாங்கள் தேர்தலை நடாத்துவோம். எதிர்க்கட்சி முழுமையாக தோற்கடிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சகாக்களை இலக்கு வைத்து பொருத்தமற்ற கருத்துக்களையும் அநாகரிகமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பதை தவிர்க்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்றைய தினம் கடுமையாக எச்சரித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உறுப்பினர்களுக்கு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் போது உரையாற்றிய சபாநாயகர் அண்மை காலமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது இவ்வாறான முறையற்ற நடத்தை அடிக்கடி அவதானிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய நடத்தையானது நாடாளுமன்ற மாண்புக்கு மதிப்பளிக்காத செயல் என்றும் அது வருந்தத்தக்கது என்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சபை நடவடிக்கைகளின் போது நாடாளுமன்ற மரபுகளுக்கு முரணான மொழியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைத்து உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். ரத்னபுரி எலியகுட பகுதியில் பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவை சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டன. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி ஏலியகுட ரத்னபுர வீதியை ஒட்டிக்க 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 காணிகளையும் 6 பேச்சஸ் காணிகளையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கடையுடன் கூடிய 2 மாடி கட்டடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரிய வந்தது. 45 வயதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை 7 நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் என்ட்ரூட் பெட்ரிக் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. பத்திரமுள்ள வெலவத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் பற்றியும் மற்றும் பிரித்தானியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரித்தானியா எதிர்கால இலங்கைக்கு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர்
டெல்வின் சில்வா இம்மாதம் 21ஆம் திகதி பிரித்தானியாவிற்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதுடன் இதன்போது அது பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அரசியல் பிரிவின் முதல்நிலை செயலாளர் டாம் சொப்பர், அரசியல் ஆலோசகர் இன்ஷாப் மாகர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி தோழர் மது கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடித்த சம்பவத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வெடித்து 7 பேர் பலியாகியுள்ள சம்பவம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் திகதி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். ரத்னபுரி எலியகுட பகுதியில் பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவை சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டன. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி ஏலியகுட ரத்னபுர வீதியை ஒட்டிய 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 காணிகளையும் 6 பேச்சஸ் காணிகளையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கடையுடன் கூடிய 2 மாடி கட்டடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரிய வந்தது. 45 வயதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை 7 நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடித்த சம்பவத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வெடித்து 7 பேர் பலியாகியுள்ள சம்பவம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் திகதி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக பரிதாபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சகாக்களை இலக்கு வைத்து பொருத்தமற்ற கருத்துக்களையும் அநாகரிகமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பதை தவிர்க்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்றைய தினம் கடுமையாக எச்சரித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உறுப்பினர்களுக்கு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் போது உரையாற்றிய சபாநாயகர் அண்மை காலமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது இவ்வாறான முறையற்ற நடத்தை அடிக்கடி அவதானிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய நடத்தையானது நாடாளுமன்ற மாண்புக்கு மதிப்பளிக்காத செயல் என்றும் அது வருந்தத்தக்கது என்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சபை நடவடிக்கைகளின் போது நாடாளுமன்ற மரபுகளுக்கு முரணான மொழியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைத்து உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார்.